விஜய் முதலமைச்சர் பதவி ஏற்றதும் தமிழகம் முழுக்க ஒரே கேள்வி, இவர் யார்? இவர் என்ன செய்வார்? இவரால் முடியுமா? வரலாறு இதை முன்பே பார்த்திருக்கிறது. கடைசியாக இப்படி ஒரு வெளியாள் தமிழ் அரியணை ஏறியபோது அவன் காவேரியையே மாற்றி எழுதினான். அப்போது என்ன ஆனது என்று பாருங்கள். கரிகால் சோழன். இந்த பெயரை நீங்கள் பள்ளி புத்தகத்தில் பார்த்திருக்கலாம். ஆனால் அவனின் உண்மையான கதை அரசியல் அமைப்புக்கு வெளியே இருந்து வந்து எதிர்ப்புகளை மிதித்து ஒரு நாட்டையே கட்டி எழுப்பிய கதை. அதை யாரும் சரியாக சொல்லவில்லை. இன்று நான் அதை சொல்கிறேன். முழுவதும் கேளுங்கள். ஏனென்றால் இந்த கதையின் கடைசியில் ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு இன்றைய தமிழகமும் ஒரு பதில் தர வேண்டியிருக்கிறது. கரிகால் சோழன் ஆட்சி காலம் சுமார் 2ஆம் நூற்றாண்டு பொது சகாப்தத்திற்கு முந்தைய காலம் என்று அறிஞர்கள் மதிப்பிடுகிறார்கள். சங்க இலக்கியம், குறிப்பாக பட்டினப்பாலை, மணிமேகலை இவை கரிகாலனை நேரடியாக குறிப்பிடுகின்றன. இவை மதிப்பீட்டு தேதிகள் என்பதை சொல்கிறேன். ஆனால் இவை வெறும் கட்டுக்கதை இல்லை. பட்டினப்பாலை என்ற நூல் உருவக்கிரி என்ற புலவனால் இயற்றப்பட்டது. அது கரிகாலனின் ஆட்சி காலத்திலேயே எழுதப்பட்டது என்று இலக்கிய ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இப்போது கரிகாலன் எப்படி வந்தான் என்று பாருங்கள். சோழ வம்சத்தில் அவன் வாரிசு இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவன் நேரடியாக சுலபமாக அரியணைக்கு வரவில்லை. அவன் இளமையிலேயே சிறையில் அடைக்கப்பட்டான், சதி செய்யப்பட்டான். அரண்மனை அரசியலில் அவனை ஓரம் கட்டிவிட முயன்றார்கள். ஆனால் அவன் தப்பினான். சிறையிலிருந்து தப்பித்து இளம் வயதிலேயே ஆட்சியை மீண்டும் கைப்பற்றி பின்னர் வடக்கே ஹிமாலயம் வரை வெற்றி கொண்டான் என்று பட்டினப்பாலை சொல்கிறது. வடக்கே வாகை சூடிய வீரர்கள் கல்தூண்களில் தங்கள் வெற்றியை பொறித்தார்கள் என்ற குறிப்பு அந்த நூலில் இருக்கிறது. இது வெறும் கவிஞனின் மிகைப்படுத்தல் இல்லை. ஏனென்றால் கரிகாலன் செய்த ஒரு காரியம் இன்றும் நம்மோடு இருக்கிறது. காவேரி கல்லணை. கல்லணை என்பது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள உலகின் மிகவும் பழமையான நீரணைகளில் ஒன்று. இதன் நீளம் தோராயமாக 350 மீட்டர், அதன் அகலம் 20 மீட்டர். 2ஆம் நூற்றாண்டு பொது சகாப்தத்திற்கு முந்தைய காலத்தில் கட்டப்பட்டது. இன்றும் செயல்படுகிறது. பாருங்கள், ஒரு கட்டமைப்பு 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக நிற்கிறது. ஆங்கிலேயர்கள் 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை ஆண்டபோது கல்லணையை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பிரிட்டிஷ் பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் கல்லணையை ஆய்வு செய்தார். அதே தொழில்நுட்பத்தை வைத்து கோதாவரி ஆற்றில் டோவ்லேஸ்வரம் அணை கட்டினார். 1833இல் ஒரு சோழ மன்னன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடித்த நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் 18ஆம் நூற்றாண்டு ஐரோப்பிய பொறியாளர்களுக்கு பாடம் கற்பித்தது. இது வெறும் பெருமை இல்லை, இது உண்மை. கரிகாலன் ஏன் கல்லணை கட்டினான்? அரசன் வெறும் யுத்தம் மட்டும் செய்யவில்லை. அவன் புரிந்து கொண்டான், ஒரு நாடு வாழ வேண்டுமென்றால் நீர் வேண்டும், உணவு வேண்டும், விவசாயம் வேண்டும். காவேரி ஆறு வெள்ளம் கொண்டு வரும். ஆனால் வெள்ளம் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அது அழிக்கும். கல்லணை அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்தியது. டெல்டா பகுதிகளில் நீர் சீராக பாய்ந்தது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதிகளில் விவசாயம் செழித்தது. இதன் விளைவாக சோழ நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்தது. பட்டினப்பாலை நூல் புகார் என்ற துறைமுக நகரத்தை வர்ணிக்கிறது. கப்பல்கள் நிறைந்துறைமுகம், ரோம் நாட்டு நாணயங்கள் புழங்கும் சந்தை, வெளிநாட்டு வணிகர்கள் நடமாடும் தெருக்கள். புகார், அதாவது காவேரி பூம்பட்டினம், இன்று பூம்புகார் என்று அழைக்கப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில். இங்கே ரோமன் நாணயங்கள் கிடைத்திருக்கின்றன. தொல்லியல் அகழ்வாய்வுகளில் உலக அரங்கில் சோழர் வர்த்தகம் நடந்தது என்பதற்கு இது நேரடி சாட்சியம். இப்போது கரிகாலன் கட்டிய சாம்ராஜ்யத்தின் அளவை பாருங்க. அவன் வடக்கே இமயமலை வரை வெற்றி கொண்டான் என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. இது கவிஞர் மிகைப்படுத்தல் என்று சிலர் கூறலாம். ஆனால் அவன் வேங்கை மலை வரை, அதாவது இன்றைய ஆந்திர பகுதி வரை நிச்சயமாக வெற்றி கொண்டான். வட இந்திய அரசர்கள் பலரை சோழ ஆதிக்கத்திற்கு கொண்டு வந்தான் என்று பட்டினப்பாலை கூறுகிறது. இந்த வரலாற்று உண்மையின் முக்கியத்துவம் என்னவென்றால், கரிகாலன் ஒரு வெளியாள் என்ற முத்திரை குத்தப்பட்டவன். அரண்மனை சதியில் சிறையில் தள்ளப்பட்டவன். அவனுக்கு நிரூபிக்க வேண்டியிருந்தது. அந்த நிரூபிப்பு யுத்தத்தில் மட்டுமில்லை, கட்டமைப்பில் இருந்தது. கல்லணை என்பது வெறும் அணை இல்ல, அது ஒரு நிர்வாக அறிவிப்பு. நான் இங்கே இருக்கிறேன், நான் கட்டுகிறேன், இந்த மண்ணுக்கு நான் பொறுப்பு என்ற அறிவிப்பு. இப்போது இந்த கதைக்கும் இன்றையதற்கும் இடையில ஒரு மிகவும் குறிப்பிட்ட இணைப்பு பாருங்கள். கல்லணை காரணமாக உருவான தஞ்சாவூர் டெல்டா, அது இன்றும் தமிழ்நாட்டின் அரிசி கலசம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று உற்பத்தியாகும் நெல் தமிழ்நாட்டின் மொத்த நெல் உற்பத்தியில் சுமார் 30%. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகாலன் எடுத்த ஒரு முடிவு, நீர் மேலாண்மை, இன்றும் கோடிக்கணக்கான மக்களை வாழ வைக்கிறது. இப்படி ஒரு கட்டமைப்பு முடிவு எடுக்க என்ன தேவை? தொழில்நுட்பம் மட்டுமில்லை, அரசியல் தைரியம் தேவை. ஏனென்றால் கரிகாலன் காலத்தில் கல்லணை கட்டுவது என்பது எளிதான காரியமில்லை. 70,000 தொழிலாளர்கள் வேலை செய்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் உள்ளன. அந்த காலத்தில் 70,000 பேரை ஒருங்கிணைத்து ஒரே இலக்கில் பணி செய்ய வைப்பது என்பது அசாதாரண நிர்வாகத்திறன். இது ஒரு வெளியாள் ஆட்சியாளன் செய்தான்.
அரண்மனை அமைப்பில் வளரவில்லை, அதிகாரத்தை பரம்பரையாக பெறவில்லை. ஆனால் மக்களின் நம்பிக்கையை கட்டமைப்பின் மூலம் சம்பாதித்தான். கரிகாலனின் கதையில் இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. அவன் வெறும் போர் வீரன் மட்டும் இல்லை, வெறும் கட்டுமான தொழிலாளியும் இல்லை. அவன் கலாச்சாரத்தை புரிந்து கொண்டவன், சங்க இலக்கிய வளர்ச்சிக்கு ஆதரவு தந்தான். பட்டினப்பாலை அவன் காலத்தில் எழுதப்பட்டது என்று சொன்னேன். அந்த காலகட்டத்தில் தமிழ் இலக்கியம் செழிப்பாக இருந்தது. ஒரு அரசன் கலாச்சாரத்திற்கும் கட்டமைப்பிற்கும் இரண்டிற்கும் ஒரே நேரத்தில் முதலிடம் கொடுத்தான். இது மிகவும் அரிதான சேர்க்கை. இப்போது ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். இன்றைய உலக அரங்கில் காவேரி டெல்டாவின் தண்ணீர் பிரச்சினை பாருங்கள். காவேரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினை தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இடையில் இன்றும் தீர்க்கப்படவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகாலன் நீர் மேலாண்மையை தீர்வா கொண்டு வந்தான். 21ஆம் நூற்றாண்டில் நாம் இன்னும் அதே காவேரியை சுற்றி வாதிடுகிறோம். உச்சநீதிமன்றம் 2018இல் காவேரி மேலாண்மை குழு அமைக்க உத்தரவிட்டது. ஆனால் நடைமுறையில் எத்தனை நீர் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கிறது என்பது இன்னும் சர்ச்சையாக இருக்கிறது. ஒரு சோழ அரசன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடி தீர்வை நாம் இன்னும் முழுமையாக பயன்படுத்தவில்லை என்பது என்னை கவலைப்படுத்துகிறது. இப்போது கரிகாலனுக்கும் விஜய்க்கும் இடையில் என்ன இணைப்பு என்று கேட்கிறீர்களா? இணைப்பு நேரடியானது. கரிகாலன் திரைத்துறையிலிருந்து வரவில்லை, உண்மைதான். ஆனால் அவனும் ஒரு ஆட்சி அமைப்பு வெளியாள். அரண்மனை அரசியலில் வளர்ந்தவன் இல்லை. சுற்றுப்புற அதிகார வட்டத்தில் ஆழமாக வேர்விட்டவன் இல்லை. அவனுக்கு எதிர்ப்பு இருந்தது, சதி இருந்தது, அவமதிப்பு இருந்தது. ஆனால் அவன் ஒரு காரியம் செய்தான், திட்டமிட்டான், கட்டினான், தீர்வு கொண்டு வந்தான். வெளியாள் என்று சொல்லப்பட்டவன் மிகவும் உள்ளாளாக மாறினான். ஏனென்றால் அவன் மண்ணின் தேவையை புரிந்து கொண்டான். விஜய் முதலமைச்சராக ஆனதும் தமிழகம் ஒரு கேள்வி கேட்கிறது. இவர் என்ன செய்வார்? வரலாற்றில் பதில் இருக்கிறது. ஒரு வெளியாள் தலைவன் வெற்றி பெறும்போது அது போர்க்களத்தில் மட்டுமில்லை, அது கட்டமைப்பில், திட்டமிடலில், மக்களின் அடிப்படை தேவைகளை தீர்க்கும் திறனில். கரிகாலன் அதை செய்தான். அவன் காவேரியை கட்டுப்படுத்தினான், விவசாயத்தை வளர்த்தான், வர்த்தகத்தை திறந்தான், இலக்கியத்தை போற்றினான். ஒரு அரசனின் தரம் நிரூபிக்கப்படுவது அவன் அமர்ந்த இருக்கையால் இல்லை, அவன் கட்டிய கட்டமைப்பால். கல்லணை இன்றும் இருக்கிறது, 1800 ஆண்டுகளுக்கும் மேலாக நின்று கொண்டிருக்கிறது. ஒரு அரசனின் உண்மையான சாதனை அதுவே. இப்போது கரிகாலனின் கதையிலிருந்து ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் கட்டிய கல்லணை அவன் இறந்த பிறகும் செயல்பட்டது. அவன் கொண்டு வந்த நீர் மேலாண்மை முறை அடுத்த வம்சத்தினரும் பின்பற்றினர். ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னால் ராஜராஜ சோழன், அதாவது பொது சகாப்தம் 985 முதல் 924 வரை இதே டெல்டா பகுதியில் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினான். அந்த கோயில் இன்றும் நிற்கிறது. ஒரு செழிப்பான விவசாய பொருளாதாரம் இருந்ததால்தான் அந்த கோயில் கட்ட வளங்கள் கிடைத்தன. அந்த வளங்கள் கரிகாலன் உருவாக்கிய நீர் மேலாண்மை அமைப்பிலிருந்து வந்தன. ஒரு வெளியாள் அரசன் போட்ட அஸ்திவாரம் நூற்றாண்டுகளுக்கு பின்னாலும் மரத்தை வளர வைத்தது. இது வரலாறின் மிகப்பெரிய படிப்பினை. கரிகாலனுக்கும் இன்றைய தமிழகத்திற்கும் இடையில் இன்னொரு மிகவும் குறிப்பிட்ட இணைப்பு பாருங்கள், தொழில்நுட்ப பரிமாற்றம். கல்லணையின் அடித்தள அமைப்பு, அதன் தடுப்பணை, தொழில்நுட்பம். இன்று ஐநாவின் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் நிறுவனம் கல்லணையை ஒரு பாரம்பரியம் நீர்ப்பாசனம் அமைப்பு என்று அங்கீகரித்திருக்கிறது. உலக நீர் பொறியியல் இயல்பான அமைப்புகளில் கல்லணை ஒரு குறிப்பு பாயிண்ட். சிங்கப்பூர் நீர் மேலாண்மை திட்டங்கள் ஆராயும் பண்டைய நீர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் பட்டியலில் கல்லணை இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழ் அரசன் கண்டுபிடித்தது இன்று சிங்கப்பூரை கற்கிறது. இதை நான் கூறும்போது என் மனதில் ஒரு நெருகல் இருக்கிறது. ஏனென்றால் நாமே நம் சொந்த வரலாற்றை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. சங்க இலக்கியம் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. தமிழ் இன்னும் 8 கோடி மக்களால் பேசப்படுகிறது. லாட்டின் மொழி இறந்துவிட்டது, சான்ஸ்கிரிட் பேச்சு மொழியாக இல்லை. ஏன்ஷியன் கிரீக் இன்று நவீன கிரீக்கில் பரிணாமாற்றம் அடைந்திருக்கிறது. ஆனால் கரிகாலன் பேசிய மொழியில், தமிழில் நான் இப்போது உங்களிடம் பேசுகிறேன். இது நிகழ்ந்தது தானாக இல்லை. கரிகாலன் போன்ற ஆட்சியாளர்கள் மொழியை, இலக்கியத்தை, கலாச்சாரத்தை போற்றினார்கள். அதனால்தான் அது வாழ்ந்தது. ஒரு மொழி வாழ வேண்டுமென்றால் அதற்கு ஒரு அரசன் மட்டும் போதாது. அந்த மொழியில் சிந்திக்கும் மக்கள் வேண்டும், அந்த மொழியில் கட்டமைப்பு வேண்டும். கரிகாலன் அந்த கட்டமைப்பை கொடுத்தான். இறுதியாக ஒரு விஷயம், கரிகாலனின் வாழ்க்கை ஒரு ஆர்க் உடையது. சிறைவாசம், தப்பித்தல், யுத்தம், கட்டுமானம், சாம்ராஜ்யம். அந்த ஆர்க்கில் மிக முக்கியமான பகுதி யுத்தம் இல்லை, கட்டுமானம். அவன் யுத்தம் செய்தான், ஆனால் அது அவனை நினைவில் வைக்கவில்லை. கல்லணை அவனை நினைவில் வைக்கிறது. ஒரு தலைவனின் உண்மையான அளவீடு அவன் இருக்கும்போது மட்டுமில்ல, அவன் போன பிறகு என்ன நிற்கிறது என்பதில். கரிகாலன் ஒரு வெளியாள். அவன் கட்டிய கல்லணை 2000 ஆண்டுகள் நிற்கிறது. விஜயால் முடியுமா?